வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இதை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பற்றியும், இந்த காலேஜில் வந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கணும்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும், அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல போகிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருப்பரங்குன்றமில் தான் இருக்குது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் நண்பா. இந்த காலேஜை பொறுத்தவரையில் சவுத் தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1953 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, அது மாதிரி மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும், பரவாயில்லாமல் இருக்கும் நண்பா. இந்த காலேஜில் எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்குது. டீச்சிங் பொறுத்தவரையில் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. டீச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கான்செப்ட் ஓரியண்டாக ரொம்ப தெளிவாகவே சொல்லி தருவாங்க. அடுத்து இந்த காலேஜிலேருந்து எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் எய்டட் சீட்டும் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து இசிஇ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எய்டட் சீட்டும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எய்டட் சீட்டும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் மட்டும்தான் இருக்குது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் எய்டட் சீட்டும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் இருக்குது. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எய்டட் சீட்டும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்குது. அதே போல தான் சிவில் டிபார்ட்மெண்ட்லேயும் எய்டட் சீட்டும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் மட்டும்தான் இந்த காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் உள்ள மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த காலேஜ்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த காலேஜில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக போக முடியும். நீங்கள் வந்து டிப்ளமோவில் அரியர் எதுவுமே வைக்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணி அதில் பாஸ் ஆகிட்டாலே போதும். இந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த காலேஜோட லேப் ஃபெசிலிட்டி பொறுத்தவரையில் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சைட் போனீங்கன்னா பிளேஸ்மெண்ட்லேயுமே எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்லேயே வந்து எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அப்புறம் ஹெச்பி, ஹெச்சிஎல், ஐபிஎம், அமேசான், இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க வந்து ரெக்யூர் பண்ண வருவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்யூர் பண்ண வருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் வந்து எந்த விதமான குறையுமே இருக்காது, ஒரு நல்ல காலேஜ்னே சொல்லலாம். அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எய்டட் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய்க்கு உள்ளதான் ஆகும். இதுவே நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 40,000 60,000 ரூபாய்க்கு உள்ளே ஆகும். அடுத்து ஹாஸ்டல் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லையும் எந்த விதமான குறையுமே இருக்காது, ஓரளவு நல்ல ஹாஸ்டல்னே சொல்லலாம். ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுட்டையும் சேர்த்து ஆவரேஜாக 67,000 72,000 உள்ளதான் வரும். ஆவரேஜாக அந்த காலேஜ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்ல காலேஜ்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம மதுரையிலே பார்த்தீங்கன்னா டாப் ஃபஸ்ட்டு காலேஜ். என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மதுரையில் வந்து ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்தளவு ஒரு நல்ல காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் இப்போ சொல்ல போகிற பர்சன்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த பர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அக்யூரேட்டாக இந்த பர்சன்டேஜ் தான் இருந்தால் இந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல போகிறது கிடையாது. லாஸ்ட் இயரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணதை பொறுத்து நான் அதை வச்சு தான் நான் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் சீட் கிடைக்கும்னு இப்போ பார்த்துடலாம். முதல்ல சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்து இப்போ ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து கண்டிப்பாக 96% மேலே மார்க் இருந்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பிசிஎம் கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 92% மேலே மார்க் வச்சாகணும். அடுத்து பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு 95% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்தது எம்பிசி வி கேட்டகரி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 92% மேலே மார்க் இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி
கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 95% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். அடுத்து எம்பிசி அண்டு எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் வந்து ஒரு 94% மேலேயாவது மார்க் இருந்தாகணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 91% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்க எய்டட் கோர்ஸுக்கானது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 95% மேலே மார்க் வச்சாகணும். பிசிஎம் கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து ஒரு 94% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி பி கேட்டகரி பொறுத்தவரையில் 91% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து மினிமம் 95% மேலே மார்க் வச்சாகணும். அப்புறம் வந்து எம்பிசி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு 93% மேலே கண்டிப்பாக மார்க் இருந்தாகணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு 91% மார்க் இருந்தாகணும். அடுத்து எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 95% மேலே மார்க் இருந்தாகணும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 94% மேலே மார்க் வச்சாகணும். பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 95% மேலே மார்க் எடுத்தாகணும். அதே போல் தான் பிசி அப்புறம் எம்பிசி வி கேட்டகரியில் இருந்தாலும் கண்டிப்பாக 95% மேலே மார்க் எடுத்தாகணும். அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 92% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக 95% மேலே மார்க் எடுத்தாகணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 91% மேலே மார்க் எடுத்தாகணும். எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 92% மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 90% மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 94% மேலே மார்க் எடுத்தாகணும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 91% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி வி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 92% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி அப்புறம் எம்பிசி கேட்டகரி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு 95% மேலே மார்க் எடுத்தாகணும். அடுத்து எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 92% மேலே மார்க் எடுத்தாகணும். அடுத்து எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 94% மேலே மார்க் வச்சாகணும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 95% மேலே மார்க் இருந்தால் தான் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 94% மேலே மார்க் வச்சாகணும். பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 95% மேலே மார்க் எடுத்தாகணும். பிசிஎம் கேட்டகரியில் இருந்தாலும் சேம் அதே தான் 95% மேலே மார்க் எடுத்தாகணும். எம்பிசி வி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 92% மேலே மார்க் இருந்தாகணும். எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 91% இருந்தவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அப்புறம் எம்பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 95% மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 88% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இசி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் கொஞ்சம் சீட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த எஸ்சி கேட்டகரி இந்த கேட்டகரியிலலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 88% மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 94% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் பொதுவாகவே வந்து இந்த காலேஜில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். ஸோ வந்து எஸ்சி கேட்டகரியை தவிர்த்து எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து மிச்சம் எல்லா கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 94% மேலே நீங்கள் மார்க் எடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து 95% மேலே மார்க் எடுத்தாகணும். சேம் இதே போல் தான் பிசிக்கும் பிசிஎம்முக்கும் நீங்கள் வந்து மினிமம் 94% மேலே மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி வி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 93% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி அப்புறம் எம்பிசி அப்புறம் எஸ்சிஏ அப்புறம் எஸ்சி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 94% மேலே மார்க் இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 92% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பிசிஎம் கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி மினிமம் வந்து 95% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 92% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து ஒரு 93% மேலே மார்க் வச்சாகணும். எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 91% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி அப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரையில் மினிமம் வந்து ஒரு 95% மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். எஸ்சி கேட்டகரி
பொறுத்தவரையில் ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரையில் கண்டிப்பாக வந்து ஒரு 94%க்கு மேலே மார்க் வச்சாகணும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகம் தான். ஸோ வந்து ஆவரேஜாக வந்து மினிமம் 95%க்கு மேலே இருந்தால் தான் சீட் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் 95%க்கு மேலே வந்து மார்க் கண்டிப்பாக வச்சாகணும். பிசிஎம் கேட்டகரிக்கும் அதே தான், பிசி கேட்டகரிக்கும் அதே தான். கண்டிப்பாக வந்து மினிமம் 95%க்கு மேலே மார்க் இருந்தாகணும். எம்பிசி வி கேட்டகரி பொறுத்தவரையில் ஒரு 91% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 92%க்கு மேலே மார்க் வச்சாகணும். எம்பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 94%க்கு மேலே மார்க் வச்சாகணும். எஸ்சிஏ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 91%க்கு மேலே மார்க் வேணும். எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் 95%க்கு மேலே மார்க் வேணும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசிஎம் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எம்பிசி வி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எம்பிசி கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எஸ்டி கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இந்த எல்லா கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்து 94%க்கு மேலே கண்டிப்பாக மார்க் வச்சாகணும். அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 91%க்கு மேலே மார்க் இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா எய்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான். இங்கே வந்து எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் 93% இருந்தாலே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து மிச்சம் எல்லா கேட்டகரிக்குமே ஓசி, அப்புறம் பிசிஎம், பிசி, எம்பிசிவி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, எம்பிசி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி, இந்த எல்லா கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்து மினிமம் 95%க்கு மேலே மார்க் வச்சாகணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரியை தவிர்த்து மிச்ச எல்லா கேட்டகரிக்குமே கண்டிப்பாக வந்து மினிமம் 95%க்கு மேலே மார்க் வச்சாகணும். எஸ்சிஏ கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா 93%க்கு மேலே மார்க் இருந்தாலே கன்ஃபார்ம் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலேஜ்னு சொல்லலாம். அதை மாதிரி இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு வேணும்னா கண்டிப்பாக வந்து டிப்ளமோவில் உங்களுக்கு வந்து மினிமம் 95%க்கு மேலே மார்க் நீங்கள் வந்து வச்சுருந்தா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நண்பா. இதை மாதிரி லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடணும், லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைக்கணும்னா எவ்வளோ % இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றி வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜ் நேமை கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் நண்பா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.